பாயிரத்தில் நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்துச் சொல்வது. ஆப்ஷன் பி புனைந்துரை. சோழர் வரலாறு மற்றும் பல்லவர் வரலாறு என்ற நூல்களை இயற்றியவர். ஆப்ஷன் சி மா ராசமாணிக்கம். நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன். நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன். நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்ற கூற்று யாருடையது? ஆப்ஷன் ஏ மார்க்கஸ் அரேலியஸ். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று பட்டி மண்டபம் பற்றி குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் சி திருவாசகம். முதுவேனிற் காலத்திற்கு உரிய கூறு. ஆப்ஷன் ஏ ஆனி ஆடி. அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி பீலி பூமி போக்குவரத்து பவ்வம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி சி வை தாமோதரனார். ஒரு பாடலின் இறுதிச் சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதற் சீர் அல்லது அடியின் முதலில் அமையுமாறு பாடப்படுவது. ஆப்ஷன் சி அந்தாதி தொடை. செவிகள் உணவான இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி நான்காம் வேற்றுமை தொகை. பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க. ஆப்ஷன் ஏ மும்முகட்டு பரவல். ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் 4 4/5 எனில் அந்த எண்ணின் தலைகீழி காண்க. ஆப்ஷன் பி -1/5. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 3 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25%, 20% மற்றும் 10% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. ஆப்ஷன் டி 46%. வேலூர் புரட்சியில் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்தவர் யார்? ஆப்ஷன் பி ஷேக் காசிம். உள்நாட்டிலும் கடல் கடந்தும் வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக சுங்கவரிகளை நீக்கிய சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி குலோத்துங்க சோழன். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் சிறப்பு மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு. ஆப்ஷன் டி பம்பாய் 1918ஆம் ஆண்டு. மழைத்துளிகள் சில நேரங்களில் புவி பரப்பிற்கு அருகில் குளிர்ந்த காற்று வழியாக விழும்போது உறைவதில்லை. மாறாக குளிர்ந்த புவி பரப்பை தொடும்பொழுது அவை உறைந்து விடுகிறது எனில் அந்த மழைத்துளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி உறைபனி மழை.
கால் பைசாகி என்ற தலக்காற்று வடமேற்கு திசையிலிருந்து எந்த மாதங்களில் வீசுகிறது? ஆப்ஷன் டி, ஏப்ரல் முதல் மே மாதம் வரை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் சி, கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. அதாவது ஆக்சிகரணம் என்பது பாறைகளில் உள்ள இரும்பு தாது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுவதாகும். கார்பனாக்கம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைந்து கார்பானிக் அமிலமாக மாறுவதாகும். இந்தியாவின் முதல் அணு சோதனை திட்டம் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? ஆப்ஷன் டி, 1974. இரட்டை குடியுரிமை முறை நடைமுறையில் உள்ள நாடு? ஆப்ஷன் ஏ, சுவிட்சர்லாந்து. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் இந்திய ரிசர்வ் வங்கியில் செலுத்த வேண்டிய வைப்புத் தொகை எவ்வளவு? ஆப்ஷன் பி, 15,000. காட் அமைப்பின் 8வது சுற்று எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் சி, உருகுவே. பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி, 2016 ஆண்டு. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் பணியாற்றிய மொத்த தொழிலாளர்களின் சதவீதம் தோராயமாக எவ்வளவு? ஆப்ஷன் ஏ, 42%. ஒரு குதிரை திறன் என்பது? ஆப்ஷன் டி, 746 வாட். பசுங்கணிகத்தின் பணிகளில் சரியானது? ஆப்ஷன் இ, அனைத்தும் சரி. கீழ்க்கண்டவற்றில் ஒன்று காய்ச்சல் நிவாரணி அல்ல. ஆப்ஷன் ஏ, நோவால்ஜின். மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறை? ஆப்ஷன் பி, ஹைட்ரோபோனிக்ஸ். மாறும் பருவநிலையில் இடம்பெயர்ந்த குழந்தைகள் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு? ஆப்ஷன் பி, UNDRR. வணிக ரீதியிலான LED தொலைக்காட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி, 2009 ஆண்டு.